வணக்கம் மக்களே! வெல்கம் டு எஸ்கே கால்நடை தீவனம். வாழ்க வளமுடன். நம்மளோட கம்பெனில பார்த்தீங்கன்னா, ஆடு, மாட தொடர்ந்து கோழிகளுக்கான தீவனத்தையும் நம்ம இப்ப கொண்டு வந்திருக்கோங்க. கோழியிலேயே பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழிக்கும், முட்டைக்கோழிக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாட்டுக்கோழிக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டர், ஃபினிஷர் அப்படின்னு 2 கிரேட்லயும், முட்டைக்கோழிக்கு லேயர் மேஷ் அப்படின்ற கிரேட்லயும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ தீவனம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்து உங்களுக்கு உடனே இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது தான் நாட்டுக்கோழி ஸ்டார்ட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கிரம்பிள் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அந்த கோழி வந்து ஈஸியா கொத்தி தின்ற வகையில இருக்கும். இதுல மெயின் இன்கிரீடியன்ட்டா என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம், சோயா, அது இல்லாம சிறுதானிய தவிடு, கால்சியம், மினரல்ஸ் இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க நாட்டுக்கோழியிலேயே ஃபினிஷர். இது பார்த்தீங்கன்னா, 90 நாளுக்கு மேல இருக்கக்கூடிய சிக்குக்கு இதெல்லாம் குடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, அ அதே இன்கிரீடியன்ட்டோட எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, மாவு சத்து சேர்த்திருப்பாங்க. அதனால அது தசைப்பற்றோட அந்த கோழி வளரணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் நீங்க பார்க்கறது லேயர் மேஷ்ன்னு சொல்லுவாங்க இத. அதாவது இது முட்டை கோழிகளுக்காக. இதுல அதிகப்படியான கால்சியம், புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு குடுத்துருப்பாங்க. ஸோ கோழியோட அந்த முட்டை அப்படின்றது முட்டை ஓடு பலமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இதுல கால்சியம் அதிகமா இருக்கும்.